முனிவரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, கர்ப்பதாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 புற்றவு 61 பள்ளிக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானார் வந்தடங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு காரைக்கால். 3 முறை கால் வந்துட்டாங்க. ஒழுங்கா வை. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய எல்லைக்குள்ள நுழைகிற பொழுது வலது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலும், அதனுடைய இடப்புறத்துக்கு சென்றால் 1 கிலோமீட்டருக்குள்ள சிவாலயமும் சேர்ந்து இருக்கலாம். கால் இருக்கலாம். மாதத்த ஜோதி மலர்கமலை அப்படி ஒரு சத்தம் அங்க திருவாசகத்தினுடைய சத்தம் ஒரு ரேடியோவில் பாட்டு கேட்கும். 1.25 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளுக்குள்ள சந்தேக மனப்பான்மையில உழந்துகிட்டே இருந்து கடைசியில பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாயிருக்கு. பிரிந்து போன உயிர் மீண்டும் வந்து சேருமா? என் பிள்ளை வந்து சேருவாளா சேர மாட்டாளா? ஆனா கருப்புசாமி எப்படியாவது நீ சேர்த்து வச்சிடணும், அதுதான் எங்களுக்கு பிடித்த வாழ்க்கை, இதுல எந்த குழப்பமும் நடந்துடக்கூடாது என்பது உன்னுடைய கேள்வி. காலம் உன் பிள்ளை உன்னை வந்து அழைத்து விடுவாள். இப்பொழுது இடைப்பட்ட நேரத்திலேயே அவள்கிட்ட இருந்து ஒரு பேச்சுவார்த்தை வரும். அதுல நீங்க நிம்மதி அடைஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு விசைப்படகு வாங்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவுல இருக்கு. அதனால இன்னும் 9 நாளையில நீங்க அதுக்கு வேண்டிய அட்வான்ஸை கொடுத்து ஏற்பாடு தொழிலையும் நடத்திக்கலாம். உன் பிள்ளையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். காரணம் கருதாமிக்கு அடுத்த உத்தரவு பாண்டிச்சேரி. நாராயணாயன் பிள்ளையை பத்தி கேட்டது வாங்க. இந்த பிள்ளைக்கு சாந்தாகாரம் பூஜகசயனமும் அடுத்து பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் ககனநயனம் யோகி கிருத்யாரகம்யம் வந்தே பவபயகரம் வந்தே விஷ்ணு பவபயகரம். யோகி ஹிருதயானந்தம்னா என்ன அர்த்தம்? ஒரு யோகியனுடைய ஹிருதயத்துக்குள்ளே சாஸ்தாங்கமாகவும் சத்தியவர்ணனாகவும் சமஸ்தானம் புரிந்து வாழ்கின்றவன் என்று கூறலாம். யோக நிலையில இருக்கக்கூடிய ஒரு இதயத்துக்குள்ள போய் யார் இருப்பா? மகாவித்து போய் குடியிருந்துக்கலாம்.
அதான் யோகி ஹிருதயானந்த கம்யம் ஒரு முறை காலம் மாய கிருஷ்ணா மாய கிருஷ்ணா மாய கிருஷ்ணா வரலாம். ஒன்று பூரணமான ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைகளை தீர்ப்பது, மற்றொன்று தன்னுடைய சொத்துக்கள் சொந்தமாக மன வருத்தங்கள் இருப்பதற்கு ஒரு தெளிவு கிடைப்பது, இன்னொன்று என்ன வேண்டுமா சொல்லி முடிச்சிட்டேன் சரியா இருக்கிறேன். இது வேற எந்த பாதகங்களும் இல்லை, இயல்பான உபாதைகள். அதுக்குதான் நான் சொல்லாம சொல்றேன். குடும்ப ஒற்றுமை 3 மாத கால அளவுக்கு காரணங்கள் உண்டு. இன்று மகாபாரதத்தை உரைத்ததை நீ அறிவாய். உடன் பிறந்தவர்களுக்குள் சம்காரத்தையும் மனம் நிறைந்த உறவினர்களுக்குள் பகையும் நிறைந்திருக்கக்கூடிய சான்று உள்ள கலியுகத்தில் நாம பிறந்துட்டோம். அதனால இந்த ஒற்றுமை குறைவு சுமார் 1.25 ஆண்டுகளாகவே அதிக அழுத்தத்தோடவே நடந்துகிட்டு இருக்கும். நம்முடைய மனதுக்கு இதமான வாழ்க்கையிலிருந்து நம்ம பிரிந்து நீண்ட காலம் ஆகும். இப்போ சரியாக ஆவணி திருவோண நன்னாள் வரை இந்த போராட்டங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த போராட்டமும் ஒற்றுமை குறைவு நீக்கும். இந்த குடும்பம் ஒற்றுமையாக நினைக்கும். இன்னொரு காலத்தில் விவரத்தை நான் சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள போனேன், நரசிம்மமூர்த்தி இருக்காரா? இருக்காரா? அவர்கிட்ட நான் கேட்டேன். 6 மாத காலங்கள் வந்து மனோநிலைகள் வந்து சீர்குலைந்து மனோலயம் பாதிக்கப்பட்டது போல மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள ஒரு அமைதி குறைவும் உறக்கமில்லாத மனோநிலையும் தான் பிடித்த வார்த்தைகளை சரியானது என்று சொல்லி அதுக்கு சிறந்த விடை கிடைக்காமல் உழன்று கொண்டே இருப்பதும் ஓயாத சச்சரவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். இதற்கு பில்லி தூரியங்கள் ஒரு காரணம் இல்லை, ஒட்டியும் தள்ளியும் ஒரு காரணம் இல்லை. அதர்வண வேதத்தின் பாகியத்தின் மூலமாக சில பேர்களுடைய ஓதுதல், சில பேர்களுடைய புரோகிதத்தல் நம்மளை பாதிக்கப்பட்டிருக்கு என்பது உண்மையாகும். புரிகிறதா? அது சரியாகி இருந்தால் போதும் அல்லவா? காலம் பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது. நானே உன் கூட இருக்கிறேன் அப்பா, என்னாலும் உயர்ந்திருப்பாய், மனதை அழைத்து வென்று அமைந்து வைத்து வாழ்வாய். ஆவணிக்கு பின்பு மங்களராயங்கள் வெற்றியாளர் என்னை இருந்து பாய். ஒரு பிரச்சனை இல்லை, தைரியமா சாப்பாடா முடிச்சு போங்க. அதே பாண்டிச்சேரி பாப்பா சபரிமலை வாழ்ந்தேவா சாமியே சரணம் தாழ்வணிந்தே காத்தருள்வாய் ஐயனே சரணம் அவைய பிரதாவரும். என்னப்பா நீ ஒன்று சபரிமலை ஐயன் வராது, உன் மேல அவர் இருக்காரு, அது உண்மை தெரியுமா? வந்து கால மாளிகையில் மணிகண்டன் மகிழ்வுடன் வாழ்ந்திடுவே மன்னன் பத்தினிவோர் மகவை ஈர்த்ததே வேலை வர காத்திரும் வேந்தரின் மந்திரியும் 21 ஊற்றவு 61 பந்திக்காரர்களாகிய குதிரை வாழ் ஐயனார் ஒருவன் முதுகுக்கு பின்னால மீசையை முறுக்கி நிற்கிறானடா. அதுல நான் கருப்பசாமி இருப்பேன், காத்தாயும் இருப்பா, வடப்பேச்சியும் இருப்பா, வண்டலூர் திருமையும் இருப்பா, காமாட்சி தாயும் இருப்பா. இருக்காடா? இப்போ 3 ஆண்டுகளாக குடும்பத்துல உனக்கு வந்து மன அமைதி குறைவு, உறவினர்களுக்குள் பகை, உன் ஏற்றெடுத்து பார்க்கிற பொழுது பெற்ற பிள்ளைகளோடு தன்மனது தனக்கு கட்டுப்படாத மனதோடு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று ஜாதகம் சொல்லுங்கப்பா. காரணம்
அந்த தெய்வத்தை பிரிக்காம காப்பாற்றித்தாரேன், பிள்ளைகளை ஒற்றுமையா வாழ வச்சுத்தாரேன், இழந்த பணத்தை மீட்டித்தாரேன். வேற என்ன வேணும்? அதுக்கு ஒரு வழியை வகுத்துருவோம். ஏன் கவலைப்படணும்? ஆடு கோழி வெட்டுறாங்களாங்க, நீங்க வெட்டுவீங்களா? எந்த ஊர் இவங்கெல்லாம்? கோசரி கோசரி கோசரி. அந்த மாந்திரிக கட்டுகளை உடைத்து தெய்வத்தை பிரசரமாக்கித்தாரே, இழந்த செல்வங்களை மீட்டுத்தாரே. இன்னொரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளானிங் இருக்கு, அதையும் நான் கேட்டு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வாப்பா, இந்த வருஷத்துல கல்யாணம் நடந்தார 3:30 மணிக்கு வெட்டி மீது வெட்டி வந்து முன்னைக்கு அதை வாங்கி என்ன நீங்க உட்கார வர வைக்கணுங்களா? அது நிறைய வித்தைகள் இருக்கு, பள்ளிக்கு வர வைக்க நிம்மதியா பார்க்கலாம், மனதில் குறையில்லாம பார்க்கலாம். உடல்நிலை பாதிக்கப்பட்ட மங்கையே பாண்டிச்சேரியா? அதுல அருகிலா? அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் கோயில் பாண்டிச்சேரியில் இருக்கா? உங்க வீட்டு பாதையில தான் இருக்குதா? தள்ளி கொஞ்சம் அங்க இருந்து கோயில் கும்பிடணும். ஆனா அந்த ஒரு இல்லையில அவ தான் பிரதானமான தெய்வம். காரணம் ஒரு பிள்ளையார் வராரு, அவர் எங்க இருக்காரு, நீ உட்காரலாம். ஒரு விநாயகர் வராரு, நீங்க விடுங்கப்பா, சொல்லுவது கேட்க மாட்டேன். சாமி என்ன சொல்ற கேட்க விநாயகர் வராரு, எங்கடா இருக்காரு? உட்காருங்க, உட்கார முடியுமா அக்கா? என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க கூட ஒரு அங்க கேக்கா, நான் யாரும் தெரியுதா? சரி, யாரு? சத்யா, உன்னை காப்பாற்ற வந்த கருப்பசாமி, கொஞ்சம் கண்ண மூடி என்னைய சிந்திச்சு பாரு பார்ப்போம். கண்ண முடிக்கா? உடல் இயக்கத்தின் குறைவுகள், கிட்னி இயக்கத்தின் குறைவு குறைஞ்சிருக்கு. அதனால சுய நினைவற்ற தன்மை அன்கான்சியஸ் ஏற்படுகிறது. அன்கான்சியஸ் இடையில இடையில அப்படி தன்னை மறக்கிற இந்த நிலைகள் இருக்கு. இது வந்து ரிலீஃப் ஆயிடும். தட்டி எழுப்பிட்டேன், குழந்தை தட்டி எழுப்பிட்டேன், கொண்டு வந்து சரியாக்கிட்டேன், கவலைப்பட. ஒரு முறை அப்படியே கிளம்பி கொடுத்துருக்கு. மைக் எனக்கு வேண்டாம், கொண்டு போய் கொடுத்துருங்க, கண்டிப்பா கூடணும். இந்த அம்மா பேர்ல எதுவும் பத்திரங்கள்லாம் இருக்காப்பா? காப்பீடு சொத்துக்கள் இருக்கா? கையெழுத்தெல்லாம் போட்டாங்களா? உங்களுக்கு நீங்க யாரு? இது மகளா? மந்திரம் தந்திரம் செய்வதையெல்லாம் ஒன்றும் நடக்கல. தேவையில்லாம அந்த மாதிரி சிந்தனைகள் கற்பனைகள் வேண்டாம். இது இயற்கையான பாதிப்பு. என்ன புதிய சக்தி உணர்வுகளை கொடுக்கும். சாப்பிடுங்க. கர்மகாமிக்கு கர்மகாமிக்கு நினைவுகள் வந்துடும். மன நிறைவு வரைக்கும் நிம்மதி. வேற என்ன வேணும்?
பௌர்ணமிக்கு நீ மட்டும் வந்துட்ட, நீயும் கொண்டாட்டியும் வாங்க குழந்தை அன்னைக்கு 3 வருட காலங்கள் உத்தரவுல அதுக்கு முன்னால என்னென்ன செய்யணும், என்னென்ன வாங்கி கொடுக்கணும், எல்லாமே வாங்கி கொடுத்துக்கலாம். நல்ல திறமையா இருப்பாங்க. வாயில் படுக்காமல், நோயில் உண்டு கொள்ளாமல் பரம்பரடி சேரக்கூடிய பாக்கியம். நோயில் தளராமல், நொந்து மனம் வாடாமல், வாயில் கிடக்காமல் தாயே பராசக்தி எல்லா புண்ணியும் அடைந்தாய். கர்மசாமிக்கு 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 தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க. தஞ்சாவூர் ஆற்றல்களை ஓரத்திலே தஞ்சாவூர் எந்த இடக்கா? மெயின் ரோட்ல வரது பக்கத்துக்கு போனா ஐயனார் கோயில் இருக்கு. அதான் உங்க ஊரு காலூர். ஏழு குரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்தில் எத்தனை தேடல். 1.5 ஆண்டுகளுக்குள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்த குடும்பம். இந்த உடல்நிலை கோளாறுக்கு வேற எதுவும் மந்திரதந்திரம் காரணமா, இயற்கையாக வந்ததா என்ற சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் வந்தது. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி மனவேதனையும் குழப்பமும் அடைந்து இன்னும் அதற்கு பூரணமான வாழ்க்கை அமையவில்லையே என்ற தாகம் உங்களுக்கு வாரேன் எதிர்பார்த்திருப்பேன் வந்தால் என்ன வேணும் வேற? இப்போ ஒரு பாட்டு படிச்சேனே, என்ன பாட்டு? வாரேன் எதிர்பார்த்திருப்பேன் வந்தால் ஒன்று தருவேன். அவன் உள்ள ஒரு பொம்பளைய நாடிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் தினமும் சந்திக்கிறதுக்கு ஆளா பறக்காத, புரியுதா? குழந்தை பெறக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. என்ன செய்யலாம்? அப்படியா காது உண்மையை சொல்லணும். பிள்ளையோட வருஷம் சொல்லக்கூடாது. என்னென்ன பையனுக்கு வயதுக்கா பருவம் பருத்தம் அந்த பாட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வேண்டியதானே. இப்போ ஒரு ரூட்ல போக வேண்டி அப்ப நம்ம எவ்வளவு கூப்பிட்டு வச்சுக்கிடுவோம். என்ன செய்யலாம்? எனக்கு அந்த கவலை. இவ்வளவு என்ன செய்வோம்? முதல்ல உள்ளவா வேண்டாம், 2வது உள்ளவளை செட் பண்ணிடுவோமா? அப்ப எதிர்பார்த்தது தான் அங்க ஒரு குழந்தை பிறக்கும். ஏற்கனவே போன புள்ள இங்க வராது. 18 வயசு வரை அம்மாவோட இருக்கும். 18 வயசுக்கு பிறகு அப்பங்கிட்ட சொத்து கேட்க வரும். அது சட்டப்படி நம்ம கொடுப்போம். உறவு வளரும், பாசம் வளராது. உறவு வளரும், பாசம் வளரும். பாசம் வேற உறவு. உறவு என்பது பிறப்பின்படி உள்ளது. தப்பன், பிள்ளை, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான். ஆனா பாசம்ங்கிறது இருந்தா தான் அது ஒண்ணு சார். இல்லைன்னா அருந்து போய் நிற்கும். அவங்க யாரு? அது எங்க சித்தப்பன். அது யாரு? எங்க அத்தான். பேசக்கூடிய அக்கா. பேசாமல் என்றது பாசம், பேச வைத்தது உறவு. அதனால உறவு இருக்கும், பாசம் இருக்காது. அதனால இதுதான் இந்த பிறவியில் உன் பிள்ளைக்கு விதித்த விதி. இதுதான் உன் பிள்ளைக்கு விதித்த விதி. அதனால சத்து சமாதானமாக இருந்து விவரமா முடிச்சு வைப்போம். கால் வைப்போம். என்னோட சொல்ல மாட்டேங்கிறேன். நேரம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. கணமுடுக்கா வேகத்துல நினைக்கும்.
மகாசக்தி. இவனுடைய விதி அமைப்பு என்ன? அப்படியா? நீ வந்து நிற்கிறீங்க, எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லையே. உன் மகன் வேளாங்கண்ணிக்கு போறான், எதுக்கு போறான் தெரியலையா? கோடியாக போனோம்னா கோடிச்சனோ கையை தட்டும் அப்படி போறான். புரியுதா? அதனால தாயே மாரியம்மா, உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு கிடைக்கும். எல்லாம் வெற்றியா இருக்காங்க. மனக்குழப்பம் இல்லாமல் அமைதியா இருக்கு. 3 மாதத்துக்கு எதிர்பார்க்காமல் நன்மையான கிடைக்கும். நிறையாக இருப்பான். சென்னைக்கு அடிக்கடி சென்று வருவான். சென்னைக்கு அடிக்கடி சென்று வருவான். கருகாமிக்கு கருகாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி மாநகர். திருச்சி வாங்க. திருச்சி மாநகர். திருச்சி வரட்டே விட யாருவாண்டா வந்திய? யாரு? அன்பு வந்த துமதேமில பாப்பா சிந்தாமணியே திருப்பேன் உன்னை. என்ன வேணும்? கையெல்லாம் நடுங்குது. என்ன வேணுமா? உடம்புக்கு கரியலாம் போறதுக்கு எதுவும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? குடிப்பானம்னால இப்போ இப்போ குடிக்காட்ட கை கால் நடுங்குது. கொஞ்சம் குடிச்சா நின்றுருங்க. ஆமா கண்ணமுடாயே காலம் கிட்னியை பற்றி போய் எதுவும் பண்ணீங்களா? செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லுமா, உண்மையை சொல்லுமா. என்ன சொன்னாங்க? அது சம்பந்தமா டாக்டர் போய் பாருன்னு சொன்னாங்களா? நீ ஏன் பார்க்கற? ஒரு பக்கத்து கிட்னி ஏங்குற, ரத்தம் ஓட்டம் நின்று போச்சு, ஆங்காங்கே நீர்கள் தங்கி நிற்கிறது. அதன் காலத்தினால் கை கால்கள் வீக்கவும், ஒரு பக்கத்துல கண் படப்படம் அடிக்கும். சரியா? அதனால இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவரை காப்பாத்திடலாம். ஒரு சத்தியம்